அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா நல்லா இறங்கியிருக்கு. சந்தை நல்லா இறங்கியிருக்கு. உடனே நம்மளுக்குள்ள எழக்கூடிய எண்ணம் என்னென்னா, என்ன செய்தியினால், என்ன நியூஸ்னால் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்ட்டு நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா இன்றைக்கி கால் ஆப்ஷன் யாராச்சும் வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை கால் ஆப்ஷன் யாராச்சும் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. அதனால் மார்க்கெட் ஏறுமா இல்லை இறங்குமா அப்படின்ட்டு ஒரு பதட்ட நிலையில் என்னென்ன நியூஸ் இருக்குன்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதான் நிறைய பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய தன்மையாக இருக்கும். ஆனால் முதல் அதை நம்ம தவிர்க்கணும். மார்க்கெட் இறங்கிருச்சா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த தகவலில் என்னென்ன நடைபெற்றது அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள், பல விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு நியூஸ் என்ன இருக்குது, நியூஸ் இருக்குது, நிஃப்டிக்கு ஏதாச்சும் நியூஸ் இருக்கா, பேங்க் நிஃப்டிக்கு இருக்கா, ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். முதல் அதை தவிர்த்து விட்டு முதல் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத முதல் நம்ம எடுக்கணும். அப்போது என்னென்னு முதல் நம்ம முதல் லெவல்ஸில் இருந்து வரலாம். இப்போ இது நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இது போன வாரம் நம்ம பார்த்ததே தான், காலையிலையும் பார்த்தோம். இது லாஸ்ட் வீக்கோட ஓப்பன், இது நம்மளுக்கு க்ளோஸ், லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் ஆகிருக்கு. இருக்கலே அதிகபட்சமான ஹை 26,277, குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 25,847. இப்போ இதற்குண்டான தூரம் நம்மளுக்கு ஒரு 430 புள்ளிகள் நம்ம பேசணும். அதில் பாதினா 215, இதிலேருந்து 215 கூட்டினோம்னா நம்மளுக்கு 26,060 அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்மளுக்கு ஆரம்பமானது. அப்போன்னு சொல்லியிருந்தேன் 25,847, 26,277, சரி பங்கு அப்படின்னா 26,060. அப்போ மார்க்கெட் இந்த லோவை வச்சுட்டு தான் மார்க்கெட் இங்கே வந்திருக்காங்க, ஹை வந்திருக்காங்க. இது நடுநிலை தராசு எப்படி நடுநிலையாக இருக்குமோ அது போல். அப்போது இதற்கு மேலே இருக்கிற வரை இவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி, இந்த பகுதியில் இருக்கிற வரை இவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு காலையிலேயே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அடுத்தது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் என்னவோ அதற்கு கீழே தான் ஹை அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ அது வச்சதுனால நம்மளுக்கு ரேஞ்ச் என்ன இருக்க போகுது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போது இந்த ஹை அப்படிங்கிறது கடந்த வர்த்தகத்தோட லோவுக்கு கீழே இருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போது இதனால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, புட் செல்லர் அப்படிங்கிறவங்க எளிதாக பயப்படக்கூடிய இடமாக மாறிவிடும் அப்படிங்கிற இது ஒன்று. இப்போது க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கடந்த வாரத்தோடைய லோ என்னவோ அதற்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, இது கடந்த வாரத்தோட லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால இன்னும் புட் செல்லர் தான் பயப்பட கண்டிஷனாக இருக்கிறாங்க. ஆனால் கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடமா இருந்ததுன்னா இது நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய இடமாக அமையலாம். ஆனால் கடந்த வாரத்தோட லோவுக்கு கீழே இருக்கிறது புட் செல்லருக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலை. இது ஒன்று நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது, இது என்ன தான் இருந்தாலும் கடந்த வாரத்தோட லோ அப்படிங்கிற இடத்துல இப்போ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று, அதாவது கடந்த வர்த்தகத்தோட முடிவு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது க்ளோசிங் கடந்த வாரத்தோட லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 53,741, ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 54,467. அப்போ இதற்கு உண்டான தொலைவு ஒரு 700 புள்ளிகள் நம்ம பார்த்தோம். 350 புள்ளிகள் ஆவரேஜ்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் போன வாரத்தோட க்ளோஸ். இன்றைக்கி ஆரம்பம் அதற்கு கீழே தான். லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே ஆரம்பமானதுக்கப்புறம் மார்க்கெட் அதனை நம்மளுக்கு தொடவே கிடையாது. அப்போது மீண்டும் இறங்கு முகமாக வந்ததுக்கு சந்தை எவ்வளோ இறக்கத்தை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடம் பார்த்தா நம்மளுக்கு
பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே ரொம்ப போயாச்சு. ஆனால் நிஃப்டி வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இதையும் நம்ம யோசிக்கணும். ஆனால் கடந்த வாரத்தோட லோவுக்கு கீழே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பதட்ட நிலை தான் நம்மளுக்கு. இது நன்றாக நம்ம வந்துட்டு கவனிக்கக்கூடும். அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனது வந்துட்டு 26,200 கட்டை அப்படிங்கிறதுனால 26,200 புட்டோட இம்பேக்டில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ கடந்த லோ அப்படின்னு எடுத்துட்டா கடந்த வர்த்தகத்தோட லோ தான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் லோ. அப்போ இந்த லோயஸ்ட் லோ போனவங்க மீண்டும் இருக்கிறதுலையே இந்த டேட்டாவை தாண்டலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு உள்ளடக்கி இருக்கு. அப்போ இதனை நம்ம நன்றாக புரிந்திருக்கணும். அப்போ இதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா புட் செல்லர் வந்துட்டு எளிதாக இன்று பயப்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சது. அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 54,000 புட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 27ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்ச லோவை நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கிருந்து நம்மளுக்கு வந்துட்டு புட் செல்லர் பயப்படக்கூடிய இடமா மாறிடுச்சு. இது ஒன்று. இதற்கு இன்னும் புட் செல்லர் பயப்படுறதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்துட்டு குறைவாகவும் இருக்குது. அதனால் இதில் டைம் வேல்யூ குறைவாக இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டி, இப்போ புட் சைடுனா மார்க்கெட் இறங்கணும். அப்போ இம்ப்ளைடு வாலட்டி குறைவாக இருந்து மார்க்கெட் அவங்களுக்கு சாதகமானால் அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற குறிப்பை காலையிலேயே நம்ம கொடுத்துருந்தோம். இதற்கு முந்தைய காணொலியிலையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அப்போது இதனையெல்லாம் எளிதாக கடந்து போகக்கூடாது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டாஸ் இதெல்லாம். இதை வந்து ப்ராபபிலிட்டி தான். இதனால் நடந்தது, இதே மாதிரி தான் இன்னும் நடக்கும் அப்படின்ட்டு இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை முறை நடக்குது, எத்தனை முறை நடக்கலை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருந்த பக்கம் நம்மளுக்கு புட் செல்லர் வந்து எளிதாக பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் சந்தை வந்துட்டு இந்த மாதிரி தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றப்பட்டது. இது ஒரு முக்கிய குறிப்பு. இதெல்லாமே நம்மளுக்கு தேவையான ஒன்று. அடுத்தது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது நமக்கு அட்டவணையை பொறுத்தவரை அக்டோபர் 3ஆம் தேதி கான்ட்ராக்ட் வந்து 26,000 புட், 25,900 புட், 26,000 கால், 25,800 புட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வரல. அப்போ இருக்கிறதுலேயே 25,800 புட்டு தான் அதிகமாக நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. 25,900 புட்டுங்கிறது இந்த மணியாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு சாதகமான விஷயம், மார்க்கெட்டுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயம்னா ஒன்றே ஒன்று தான். 31 அக்டோபர் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஸ்பாட் 25,810, ஃப்யூச்சர் வர்த்தகமாகிறது 25,990. அப்போ என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு 180 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. இது ஒன்று தான் நம்மளை வந்துட்டு யோசிக்க வைக்குது, கவலை அடைய வைக்குது. ஏன்னா மார்க்கெட் இறங்கிருச்சு, இந்த ஹோப் இறங்கியிருக்கணும். மார்க்கெட்டை வந்துட்டு இப்போ டிமாண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இவ்வளோ டிமாண்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஹோப் வந்து நம்மளுக்கு உடஞ்சிருக்கணும். ஆனால் இந்த ஹோப் உடையலை அப்படிங்கிறது ஒரு சின்ன கவலைக்கிடமான ஒன்று தான். இது என்ன ப்ரீமியம் அவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது சந்தை இறங்குறக்கும் இதே தான் காரணமாக இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப ப்ரீமியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்ஷன் செல்லருக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும், அவங்கள செல்லடிக்கலாம். ஆனால் அதே மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் யாருக்கு டிகே பண்ணாங்களோ அவங்களுக்கே தான் புக் பண்ணவும் வேணும். இது வந்து ரெண்டு பிரச்சனையும் இருக்குது. அதனால் இது மறைமுகமாக ஃப்யூச்சர் வந்து இவ்வளோ ப்ரீமியத்தில் இருக்கிறது ஒரு கவலைக்கிடம். இப்போ சந்தை இப்போ நம்மளுக்கு முடிஞ்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு முடிஞ்சிருக்காங்க ஃப்யூச்சர் இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு அக்டோபர் 3 கான்ட்ராக்ட் முடிஞ்சாங்கன்னு இப்போ நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் 25,900 வைக்கிறேன். இதோட கால் புட்டோட விலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அப்போ புட்டோட விலை ஜாஸ்தியாக இருக்குது, காலோட விலை கம்மியாக இருக்குது. அப்போ 25,850க்கு வர்றோம். இது நியர்பை ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா ஃப்யூச்சர் வந்துட்டு இந்த 3ஆம் எக்ஸ்பைரியோடது வந்துட்டு 25,850 இருக்காங்க. இப்போ 115ன்னு வச்சுட்டா இந்த பக்கம் 25,965க்கும் இந்த பக்கம் வந்துட்டு 25,690க்கும் இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னிக்கணும், 700
35. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 230 புள்ளிகள் வரும். அப்போ இங்கேருந்து 230 புள்ளிகளை ஆட் பண்ணால் 25,850, 950, 26,050, அப்போ 26,080. இங்கிருந்து 230னா 25,620. அப்போ இதற்குள் ஒரு இம்பேக்டட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் செயின் போய் இம்ப்ளைடு வாலிட்டி நம்ம செக் பண்ணோம். இம்ப்ளைடு வாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு 13ஆகவும் புட் சைடு வந்து 11ஆக இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துலையும் இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு இருக்குது. இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சற்று அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு நாளைய வர்த்தக தினத்துலேயும் நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழே இருக்குன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகம் இல்லை, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்போது மார்க்கெட் வந்துட்டு இன்றைய லோவுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பும் இன்றைய க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் அமைந்தால் மட்டும்தான் இந்த இறக்கத்தை முதல்ல தடுக்கக்கூடிய வல்லமை கொஞ்சம் நம்மளுக்கு அமையும். அப்போ அதனால் இந்த இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளுக்கு பக்கத்தால் இருக்கிறது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமாகவே இருக்குது. ஸ்பாட் பார்த்திங்கன்னா 52,978 இருக்காங்க. ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 53,435, கிட்டத்தட்ட 450 புள்ளி வந்து ப்ரீமியம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1% அருகில் நம்மளுக்கு அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம உற்று கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 53,000 புட் கொடுத்துருக்காங்க, 53,200 புட் கொடுத்துருக்காங்க, 53,500 கால், 53,100 புட் எல்லாமே புட் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, 54,000 கால் அப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸோட க்ளோசிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ 53,000 எடுக்கலாம். எக்ஸ்பைரி அக்டோபர் 1. இது வந்து நாளைய எக்ஸ்பைரி. இது நான் சொல்லணுன்றதை மறந்துட்டேன். அக்டோபர் நம்மளுக்கு 2ஆம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அன்றைக்கி சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால இந்த வீக்லி ஃபியூச்சரை வந்து நாளைக்கு தினம் மாற்றிருக்காங்க. அதனால் வந்துட்டு நாளைக்கே கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு. இப்போ க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 175, 216. அப்போது நம்மளுக்கு 53,000க்கு மேலே முடிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 53,000 நம்மளுக்கு காலுடைய க்ளோசிங் 216னா 53,216, புட்டோடது 175னா 52,825. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகளுக்கு பக்கத்தில் வரும். அப்போ 53,400, 52,600 இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இதை நீங்கள் வந்துட்டு தயவு கூர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இம்ப்ளைடு வாலிட்டி நாளை தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு மாறுதா இல்லைன்னு பாருங்கள். நம்மளுக்கு கால் சைடு மிக அதிகமாகவும் புட் சைடு வந்துட்டு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்குது. புட் சைடு குறைவாக இருக்கிறதுனால எளிதாக நம்மளுக்கு என்னென்னா புட் செலர் பயப்படக்கூடிய இடமாகவும் அமையலாம். அதற்கு உறுதுணையாக இருக்கோன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால்தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயப்படக்கூடிய தன்மை வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று மாறுபட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே மாற்றங்கள் அடைந்துவிடும். அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள். நாளை தினம் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற குறிப்புகள் உங்களுக்கு நீங்கள் இது பார்த்துட்டு வரீங்களா, இல்லை எப்படி இருக்குது, நியூஸ் தேடுறது முக்கியமா இல்லையா அப்படிங்கிறதையும், வரைபடம் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு வரோம், அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.